Shalom, shalom. Praise the Lord, everyone. Holy Spirit. ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்வாரு பார்க்கலாமா? ஒரு சீரீஸா பார்ப்போமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன், அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷைனா என்ன? யாரோ நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருச்சுற மாதிரி இருக்கு. அந்நிய பாஷைகள் கர்த்தருடைய பேசுகிற ரகசிய வார்த்தைகள். அது நமக்கும் சம்டைம்ஸ் புரியாது, நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ள நமக்கு ஜெபிக்க முடியாத காரியத்துக்காகவும் நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் அவர் பெருமூச்சுகளோட விண்ணப்பம் சேர்க்கிற ஒரு விஷயம். அப்ப அந்நிய பாஷைகள் பேச பேச நம்ம தேவனிடத்துல ரகசியம் பேசுறோம். அது ஏன் நம்ம தேவனிடத்துல ரகசியம் பேசுறோம்? சாத்தானுக்கு இந்த உலக லாங்குவேஜ் தெரியும். ஆனா நம்ம கர்த்தருடைய கூட ஒரு ரகசியம் பேசணும்னா அவனுக்கு தெரியாத லாங்குவேஜ் பேசணும். அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை. இதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி சிரிக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. கர்த்தரோடு கூட அவங்க ரகசியம் பேசுறாங்க. அவங்கள பார்த்து நம்ம சிரிச்சோம்னா நம்ம பாவத்துக்கு உள்ளாகிறோன்றத மறந்துடாதீங்க. ஏன்னா கர்த்தர் எதை வேணா மன்னிச்சிருவாரு. வேதத்துல சொல்லியிருக்கு, பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுகிற யாரையும் கர்த்தர் மன்னிக்க மாட்டாருன்னு. சோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் யாராவது அந்நிய பாஷையில பேசினாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறத விட்டுட்டு, ஏசப்பா எனக்கும் அந்த வரங்களை தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.